எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பட்டர் சிக்கன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், சிக்கனை மேரினேட் பண்ணுறது. ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்பைசஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற கர்ட் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்போ தான் மசாலா நல்லா கோட் ஆகும் சிக்கனில். இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணதும் நம்ம ஸ்மோக் இன்ஃப்யூஸ் பண்ணணும். இதை பண்ணுறதுக்கு நான் தேங்காய் நார் எடுத்திருக்கேன். கேஸ் ஆன் பண்ணி பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த தேங்காய் நார் நல்லா பேர்ன் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணுற பவுலில் ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி நடுவில் ஒரு கிண்ணத்தில் வச்சு மேலே நெய்யை ஊற்றி மேக்ஸிமம் ஒரு 1 hour தட்டு போட்டு மூடி வச்சுருந்தா போதும். பட்டர் சிக்கன் பேஸ் செய்ய ஒரு சட்டியில் நெய்யை ஊற்றி முழு கரம் மசாலா, சீரகம், சோம்பு, முந்திரி பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. அப்புறம் பச்சை மிளகா அண்ட் இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துருங்க. இப்போது நம்ம தக்காளியை சேர்த்து நல்லா கிளறிட்டு வதக்கி விடணும். இது நல்லா குக் ஆனதும் மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இதையும் சேர்த்து வதக்கிட்டு கொத்தமல்லி மழையும் ஒரு கசூரி மேத்தி மலையும் தூவிட்டு இறக்கிடுங்க. இப்போ இந்த மசாலாவை நம்ம ஃபேன் காற்று கீழே காய வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்ல மையை அரைச்சி வச்சுருங்க. இதுதான் நம்ம பட்டர் சிக்கன் பேஸ். அடுத்தபடியாக சிக்கனை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிருக்கணும். ஒரு மினிமம் 1 hourலேருந்து மேக்ஸிமம் ஓவர் நைட் மேரினேட் பண்ணிங்கன்னா நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சிக்கன் வறுத்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு சட்டியில் பட்டர் போட்டு பொடியான இருக்கிற வெங்காயம், அப்புறம் சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பட்டர் சிக்கன் பேஸ் ஆட் பண்ணலாம். பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. எண்டில் அந்த சாஃப்ட் அண்ட் சக்கிலண்ட் சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னா செம்மையான ஒரு கிரேவி ரெடி. ஃபைனல் டச்சஸ்க்கு நீங்கள் கொத்தமல்லி மழையும் கசூரி மேத்தி மழையும் மறுபடியும் தூவி இறக்கி சுட சுட சப்பாத்தியும் ரோட்டியும் நான் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்க்ரீடியன்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.